ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 7ல உள்ள சப்ளிமெண்டரி கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஐ தாட் ஆஃப் சூசன். நான் சூசன இதெல்லாம் யோசிக்கச்சுல எனக்கு சூசன் தான் ஞாபகம் வந்தது. ஐ விஷ் யூ டு கண்டினியூ டு ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கண்டினியூஸ்லி டு ரிமெம்பர் யூ டியர் அங்கிள். நீ வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ன்ட்டு நான் விரும்புறேன். கூடவே இந்த உன்னோட அன்பார்ந்த இந்த அங்கிள ஞாபகம் வச்சுக்க. ஐ வுட் ஹேவ் லெஃப்ட் தீஸ் ஸ்டோன்ஸ் டு சம் சேரிட்டி. நான் வந்து சேரிட்டிக்கு கூட நான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். பட் ஐ ஹேட் த புவர் ஆஸ் மச் ஆஸ் ஐ ஹேட் யுவர் மதர்ஸ் சன். நீங்க ரொம்ப நான் வந்து எதனால உங்கள வெறுக்கிறேன்னா, நீங்க ரொம்ப ஏழையா இருக்கீங்க. கூடவே நீ உங்க அம்மாவோட பையனாச்சே, அதனால தான் நான் உங்க அம்மாவ வெறுக்கிறேன். உன்னையும் வெறுக்கிறேன். அதனால தான் எஸ் ராதர் மோர். அதனால தான் நான் இத உன்கிட்டயே குடுத்தேன். எனக்கு ஒரு பையன் வாரிசு இல்லாதனால, உன்னை என் வாரிசாக்கி நான் உனக்கு இந்த பாக்ஸ வந்து நான் உனக்கு குடுக்குறேன். The box contains an interesting mechanism. இந்த பாக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மெக்கானிசம் ஓபன் பண்றதுக்காண்டி ஒரு இன்ட்ரெஸ்டான மெக்கானிசம் வந்து நான் உருவாக்கியிருக்கேன். அது என்ன மெக்கானிசம் பார்த்தேன்னா, which will act with uncertainty as you unlock it and explode 10 ounces of my improved super sensitive dynamite. Note to be acquired. There are only 9.5 ounces. நீ இந்த பாக்ஸ் வந்து குலுக்க கூடாது. பாக்ஸ வந்து தொறக்க ட்ரை பண்ணச்சுல, இந்த நான் உள்ளாடி ஒரு டைனமைட்ட வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அந்த டைனமைட் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. கறந்தது கொண்டு ஷேக் பண்ணிடாத. ஷேக் பண்ணா சீக்கிரமாவே வெடிச்சிரும். டவுட் மீ அண்ட் ஓப்பன் இட். உனக்கு என் மேல நம்பிக்கைய வச்சு இத வந்து அண்ட் யூ வில் பி ப்ளோன் இன்டு ஆட்டம்ஸ். நீ வந்து ஒழுங்கா திறக்கலன்னா நீ வந்து உன் உடம்பெல்லாம் பார்ட்டா செதறிடும், வெடிச்சு செதறிடும். பிலீவ் மீ அண்ட் யூ வில் கண்டினியூ டு நரிஷ் எக்ஸ்பெக்டேஷன் விச் வில் நெவர் பி ஃபுல்ஃபில். நீ இது திறக்கணும்னு ட்ரை பண்ணுவ, ஆனா உன்னால திறக்கவே முடியாது. எக்ஸ்பெக்டேஷனை உன்னால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஆஸ் அ கன்சிடரேட் மேன் ஐ கவுன்சில் எக்ஸ்ட்ரீம் கேர் இன் ஹேண்ட்லிங் த பாக்ஸ். டோன்ட் ஃபர்கெட் யுவர் அஃபெக்ஷனேட் அங்கிள். நான் வந்து உனக்கு இந்த எக்ஸ்ட்ரீமான கேர் வந்து குடுக்குறேன். ஏன்னா நீ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணச்சுல நிறைய கேர்ஃபுல்லா இருந்து ஓப்பன் பண்ணணும். கூடவே உன்னோட அன்பார்ந்த அங்கிள வந்து மறந்துடாத அப்படின்னுட்டு அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்தது. ஐ ஸ்டுட் அப்பேல்டு. அப்பேல்டுனா என்ன பார்த்தீங்கன்னா, ஷாக்னிட்டு அர்த்தம். நான் ஷாக் ஆயி அப்படியே நின்னேன். உறைஞ்சு போய் நின்னேன். த கீ இன் மை ஹேண்ட். வாஸ் இட் ட்ரூ? வாஸ் இட் எ லை? கீ வந்து என் கையில இருந்தது. இது உண்மையா அல்லது இது பொய்யா? ஐ ஹேட் ஸ்பென்ட் ஆல் மை சேவிங்ஸ் ஆன் த ஃபனரல் அண்ட் வாஸ் புவரர் தென் எவர். என்னோட சேவிங்ஸ் எல்லாம் அவர் இறந்து போச்சுல அடக்கம் பண்றதுக்குன்னே நான் செலவு பண்ணிட்டு, போன வாட்டியோட இந்த வாட்டி நல்ல ஏழையா இருக்கு. ரொம்ப ஏழையா இருக்கேன். இப்ப என்ன பண்றது? ரிமெம்பரிங் த ஓல்ட் மேன்ஸ் ஆடிடிட்டி. ஆடிடிட்டின்னா த குவாலிட்டி பீயிங் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் பெக்குலியர். அவர் வந்து வித்தியாசமான ஆளு. அந்த எங்க அங்குலயும் ஒரு வித்தியாசமான ஆளுன்னுட்டு நான் இப்பதான் ரிமெம்பர் பண்றேன். ஹிஸ் malice, his cleverness in mechanic arts and his patent explosive which had helped to make him rich. I began to feel how very likely it was that he had told the truth in this cruel letter. இத வந்து நல்லவேளை இந்த லெட்டர படிச்சனால தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. நல்லவேளை அவர் இந்த லெட்டர்ல வந்து உண்மைய வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் இந்த லெட்டர படிக்காம இது பாக்ஸ் வந்து ஷேக் பண்ணியிருந்தா என் உடம்பு அவ்வளோதான். நிலைமை வெடிச்சு சிதறி இருக்கும் பார்ட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. ஐ கேரி த அயன் பாக்ஸ் எவே டு மை லாட்ஜிங்ஸ். நான் என் லாட்ஜில் இந்த அயன் பாக்ஸை தூக்கிட்டு போனேன். செட் இட் டவுன் வித் கேர் இன் க்ளோசெட். க்ளோசெட்ல வந்து பத்திரமா நான் கீழே எடுத்து வச்சேன். லே த கீ ஆன் இட் அண்ட் லாக் த க்ளோசெட். க்ளோசெட்குள்ளாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீயை பக்கத்துல வச்சுட்டு நான் அதை பூட்டி வச்சுட்டேன். Then I sat down, as said hopeful, and began to accept my ingenuity upon ways of opening the box without being still. There must be a way. நான் வந்து அதுக்கப்புறம் உட்கார்ந்து எனக்கு ஒரு நிம்மதியா இருந்தது. உட்கார்ந்த பிறகு அந்த பாக்ஸை வந்து எப்படி பாக்ஸ் வெடிச்சு செதறாம என்ன கொல்லாம எப்படி வந்து அதை ஓபன் பண்றது அப்படின்னுட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் அதுல.
After a week of vain thinking, I bethought me one day that it would be easy to explore the box by unlocking it at a safe distance, and I arranged a plan with wires which seemed as it would answer. நான் ஒரு வாரம் அப்படி டைம் எல்லாம் நான் அத பத்தி யோசிக்கிறதுலயே டைம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸ் எப்படியாவது வெடிக்க வைக்கணும். அந்த பாக்ஸ சேஃப் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு நான் தூரமா தள்ளி போயிட்டு அந்த பாக்ஸ வெடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அதுல வந்து நெறைய ஒயர்ஸ் இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆன்ஸர் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. But when I reflected on what would happen when the dynamite scattered the rubies, I knew that I should be none the ரிச்சர். எனக்கு தெரியும் அந்த பாக்ஸ் வந்து வெடிக்கச்சுல அந்த உள்ள உள்ள ரூபீஸ், டைமண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வெடிச்சிரும். அப்ப நான் வந்து பணக்காரன் ஆகவே முடியாது. For hours at a time, I sat looking at the box and handling the key. கையில ஒரு கீயும் வச்சுட்டு அந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருந்தேன். At last, I hung the key on my watch. என் வாட்ச்ல வந்து அந்த கீயை வந்து தொங்க போட்டேன். வாட்ச் கார்ட்ல கீ வந்து தொங்க போட்டேன். பட் தென் இட் அக்கர்ட் டு மீ தட் இட் மைட் பி லாஸ்ட் ஆர் ஸ்டோலன். ஒருவேளை அது தொலைஞ்சு போயிட்டனா அல்லது திருடப்பட்டனா என்ன பண்றது? Dreading this, I hid it, fearful that someone might use it to open the box. இது பயத்தோட நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டேன். ஒருவேளை யாராவது இந்த கீயை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம் நெட்டு போனாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கீயை ஒளிச்சு வச்சுட்டேன். This state of doubt and fear lasted for weeks. ஒரு வாரமா நான் வந்து பயத்துடனே வாழ்ந்துட்டு இருந்தேன். Until I began nervous and began to dread that some accident might happen to the box. எனக்கு பயமாவே இருந்தது. ஒருவேளை அந்த பாக்ஸுக்கு ஏதாவது ஆயிருமோ அல்லது கால் தட்டுப்பட்டா அந்த இது குலுங்குச்சுன்னா ஏதாவது குலுங்கிட்டு வெடிச்சிருமோ அப்படின்ட்டு பயத்தோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். A burglar might come and boldly carry it away and force it open and find it was a wicked fraud of my uncle. ஒருவேளை திருடன் உள்ள வந்து அதை தூக்கிட்டு போய் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணி என்னோட அதுல ஒண்ணுமே இல்லைன்னா என்னோட அங்கிள் வந்து அது அவரை ஏமாத்திட்டாரு அப்படின்னுட்டு ஆயிரும்ல. Even the rumble and vibration caused by the heavy bands in the street became at least a terror. அந்த ஸ்ட்ரீட்ல போகக்கூடிய பெரிய பெரிய வேன் எல்லாம் காஸ் பண்ணக்கூடிய ரம்பிள்ஸ் எல்லாம் ஒருவேளை அதனால இது ஷேக் ஆகி ஏதாவது ஆயிட்டுனா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேலரி வாஸ் ரெடியூஸ். ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா என்னோட சேலரி வந்து குறைக்கப்பட்டது. அண்ட் ஐ சா தட் மேரேஜ் வாஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின். இப்போ சேலரி ரொம்ப குறைஞ்சுன்னா மேரேஜ் எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன் மை டிஸ்பேர் ஐ கன்சல்டட் ப்ரொஃபசர் கிளின்ச் அபவுட் மை டைலமா. ஒரு கட்டத்துல நான் வந்து ப்ரொஃபசர் கிளின்ஸ்ட்ட வந்து இத பத்தி சொன்னேன். அண்ட் ஆஸ் டு சம் சேஃப் வே ஆஃப் கெட்டிங் அட் த ரூபீஸ் சொல்லிட்டு உள்ள ரூபீஸ் எப்படி சேஃபா வந்து எடுக்கிறது அப்படின்னுட்டு அவர்கிட்ட கேட்டேன். He said that if my uncle had not lied, there was none that would not ruin the stones, especially the pearls, but that it was a silly tale and altogether incredible. Incredibleனா impossible to believe it அர்த்தம். இது அப்படின்னா உங்க அங்கிள் வந்து உண்மையை சொல்லியிருக்காரோ பொய் சொல்லியிருக்காரோ எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த ரூபிஸ் எப்படி திறக்கிறதுங்க சேஃபே தெரியாது. இப்போ இது ரொம்ப இம்பாசிபிளான கட்டத்துல இருக்கு. அது திறக்கவே ரொம்ப இம்பாசிபிள் கஷ்டம். அதனால நீ அத விட்டுடு அப்படின்னுட்டு சொல்றாரு. I offered him the biggest ruby if he wished to test his opinion. He did not desire to do so. நீங்க மட்டும் எனக்கு சேஃபா திறந்து கொடுத்தீங்கன்னா பெரிய ரூபியை வந்து நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து விருப்பம் இல்லை. நான் இப்படி எல்லாம் திறக்க மாட்டேன் போப்பா அப்படின்னுட்டு சொல்லிட்டாரு. டாக்டர் ஷாஃப், my uncle's doctor, believed that old man's letter and added a caution, which was entirely useless. For by this time I was afraid to be in the room with the terrible box. டாக்டர் ஷாஃப்ட் நான் போனேன். அவரு என்னோட அங்கிளோட டாக்டர். அப்ப அவரு வந்து என்னோட அங்கிள் எழுதின லெட்டர் வந்து நம்பி அதுக்கப்புறம் வந்து இத பத்திரமா தான் தொறக்கணும். இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான திங் அப்படின்னுட்டு எல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன பிறகு எனக்கு ரூம்ல படுக்கவே இப்பல்லாம் பயமா இருக்கு. ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து குளோசெட்ல வச்சுட்டு ஒருவேளை அந்த குளோசெட்ல இருந்த பாக்ஸ் திடீர்னு வெடிச்சுட்டேன்னா நானும் இங்க சேர்ந்து வெடிச்சிருவேன். அதனால எனக்கு இப்போவே அங்க இருக்க பயமா இருக்கு. அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வார்ன் மீ தட் ஐ வாஸ் இன் டேஞ்சர் ஆஃப் லூசிங் மை மைண்ட் வித் டூ மச்
தாட்ஸ் அபவுட் மை ரூபீஸ். கடைசில டாக்டர் வந்து என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து ரொம்ப மூளை குழம்பி போயிருக்க. ஏன்னா இந்த ரூபீஸ வந்து ரூபி பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணத்திலேயே நீ இருக்க. தவிர வேற வேர்ல்டுக்கு இந்த வேர்ல்டுக்கு நீ வரமாட்டீங்க. அதுலருந்து வரவே மாட்டீங்க." அப்படின்னுட்டு சொல்றாரு. இன்ஃபாக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் டூ கன்ட்ரைவ். கன்ட்ரைவ்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளான். இந்த பாக்ஸ் வந்து தொறக்கறதுக்காண்டி ஒரு பிளான் பண்றது. அப்போ வந்து எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. அதனால நான் அந்த பாக்ஸ் எப்படியாவது பத்திரமா அது தொறக்கணுங்கிறது ஒரு பிளான வந்து கொண்டு வந்தேன். ஐ ஸ்பெண்ட் ஆல் மை ஸ்பேர் ஹவுஸ் அட் ஒன் ஆஃப் தி கிரேட் லைப்ரரிஸ் ரீடிங் அபவுட் டைனமைட். என்னோட டைம் எல்லாம் நான் வந்து பெரிய பெரிய லைப்ரரியில போய் டைனமைட்ட பத்தி வாசிக்கிறதுலயே என் நேரத்த கழிச்சுட்டேன். அடுத் அ மிச்ச கன்டினியூஷன நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.